சொசைட்டி பாவங்கள். எவ்வளோ பெரிய நேஷனல் லெவல் அத்லெட் தெரியுமா அப்படின்னு மிமிக்ரிலாம் பண்ணியிருப்பார். கீழே கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும், பாராட்டுறது மட்டும் இல்லாமல் அத்தனை இளைஞர்கள் வந்து டொனேட் பண்ணுறாங்க. முதல்ல கோபி சுதாகர் வீடியோவில் எக்ஸ்பிளிசிட்டாக எங்கேயும் கவின் மரணம்னு கிடையவே கிடையாது. ஏன்னா திருவிழாவில் உங்களுக்கு தான் ஈஸியாக கேஸ் வாங்குறதுக்கான மெத்தட். ஒரு பெட்டி கேஸாவது போட்டுவிடுவாங்க. என்ன பண்ணுறது, வேணுன்ட்டே அந்த கேஸை வாங்கிட்டு கோர்ட்டுக்கு போய் கழுத்து போடுறது. இதை ரீல்ஸ் எடுத்து கெத்தாக போடுறது. ஆணவ படுகொலை ஆதரித்து காடு வெட்டின்னு ஒரு படம் எடுக்கிறாங்க. அதுக்கு ஆர்கே சுரேஷ்னு இங்கே மதுரையிலேருந்து ஒருத்தர் வேற ஒரு சாதி. அவர் என்னங்கிறாரு, காடு வெட்டி என்னோட சித்தாந்தத்தை சேர்ந்தவர். லட்டு பாவங்களை அவங்களால டக்குன்னு நீக்க முடியும். உங்களுக்கு மேல் இருப்பவர்கள் சொல்லிக்கிற பார்ப்பனர்களுக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்கு. எல்லாரும் போய் எப்படி கொலை பண்ணதெல்லாம் பார்த்தா முதுகுல குத்திருக்கோம். அவனை வந்து தம்பி பேச்சுவார்த்தை நடத்தலாப்பா அப்படின்னு ஏமாத்தி கொண்டிருக்கோம். எல்லா ஆணவ படுகொலைக்கான அஸ்திவாரம் அங்கீகாரம் எல்லாமே வந்து அந்த வீரத்தின் அங்கீகாரமே போச்சேப்பா. குரு பூஜையும் டேக் பண்ணி பேசுறாங்க எல்லாருமே. குரு பூஜைக்கு வரதை வந்து நீங்க இழிவுபடுத்துற மாதிரி அதில் பேசியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி. நடு ரோட்ல வந்து எல்லாத்தையும் கத்தி கூப்பாடு போட்டு எல்லாத்தையும் அச்சுறுத்துறது, ஆட்டோவை பிடிச்சி உழுக்கிறது, இதெல்லாம் பார்த்தா ஒரு நாகரிக மனிதர்கள் பண்ற மாதிரி இருக்கா? அப்போ உனக்கு வந்து அதுதான் வந்து அசிங்கமா தெரிஞ்சிருக்கணும். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Holidays-nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வணக்கம். சொசைட்டி பாவங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் காணொலி வெளியிட்டு கோபி மற்றும் சுதாகர் மேலே கோவை கமிஷனர் ஆஃபீஸில் ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. இது கடந்த 2 நாளாக ஒரு பரபரப்பாக போய்கிட்டு இருக்கேன். அண்ட் அவங்களுக்கு கொலை மிரட்டல்கள் வரதாகவும் நம்மளால் பார்க்க முடியுது. முதல்ல அவங்க ஒரு குறிப்பிட்ட சாதியினரை மட்டும்தான் கேலியும் கிண்டலும் செய்து அந்த வீடியோ போட்டாங்களா, அதை தெளிவாக பேசிடலாமே. ஆமாம், இப்போ முதல்ல வந்து கோபி சுதாகர் அவர்களுக்கு பெரிய பாராட்டுகள். ஏன்னா சமூக வலைதளத்தில் இந்த சாதி வெறியர்களுக்கான அக்செப்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம சுஜித் வந்து கொலை செஞ்சு வந்ததுக்கு அப்புறத்துலேருந்தே பார்க்குறோம், குடிகாத்த வீரன் அப்போ அப்படின்னு போடுறதும், எங்கள் மானத்தை காப்பாற்றிட்டான்னு வீரத்தை போடுறதும், இந்த மாதிரி பயங்கரமான சோஷியல் அக்செப்டன்ஸ் இருந்துச்சு. ஏகப்பட்ட ரீல்ஸ், ஆதரவான போஸ்ட்டுகள் அதெல்லாம் இருந்தது. ரொம்ப நுட்பமான விளக்கங்கள் மாதிரி வந்து தோற்றமளிக்கிற கோமாளித்தனமான விளக்கங்கள். அதான் அந்த கடைசியில் வந்து கலாச்சிருப்பாங்க, அவன் எவ்வளோ பெரிய நேஷனல் லெவல் அத்லெட் தெரியுமா அப்படின்னு மிமிக்ரிலாம் பண்ணியிருப்பார். அதையெல்லாம் அடித்து நொறுக்குனது வந்து கோபி சுதாகரோட ஒரு முக்கியமான காரியமாக தான் இருந்திருக்கு. நீங்கள் அந்த கீழே கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும், பாராட்டுறது மட்டும் இல்லாமல் அத்தனை இளைஞர்கள் வந்து டொனேட் பண்ணுறாங்க காசை. ஏற்கனவே அந்த மலைத்துளி பாட்டு இருக்கும் சங்கமம், அந்த பாட்டு முடிஞ்சோன்னே எல்லோரும் செயினை கழட்டி வீசுவாங்க. அந்த கலையில் அவ்வளோ உற்சாகம் அடைஞ்சு, அதுபோல் இளைஞர்கள்லாம் தங்களோட மனக்குமுறலை வந்து கோபி சுதாகர் வெளிப்படுத்திருக்கிறாங்க. ரொம்ப நுட்பமாக வெளிப்படுத்திருக்காங்கன்னு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஆனால் இது மட்டும் நடந்திருந்தாலே நம்ம வந்து கோபி சுதாகரை பாராட்டுவதற்கு போதுமானதாக இருக்காது. அப்பயும் பாராட்டு தான், ஆனால் இந்தளவு பாராட்டு இருக்க மாட்டோம். அது எப்போ அது ஒரு பெரிய பாராட்டாக மாறுதுன்னா, இந்த மாதிரி கும்பலை வந்து பாதிச்சிருக்குல்ல. ஓகே, முக்குளத்தோர் வழக்கறிஞர் சங்கத்துலேருந்து ஒரு இதை வந்து கொடுக்குறாங்க இல்லையா, எது புகாரை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்து அது எங்கள் சமூகத்தை இழிவுபடுத்திடுச்சு, 2 சமூகத்துக்கு நடுவில் வன்முறையை தூண்டுது, இதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா. அப்புறம் நேற்று வந்து ஏதோ ஒரு புலிக்கட்சி அப்படின்னு பார்த்தேன், ஏதோ ஒரு பேரில் புலிக்கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 அங்கிள்ஸ் வந்து கமிஷனர் ஆஃபீஸ் முன்னாடி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு, அப்புறம் வந்து இந்த சௌத்ரி தேவர் மாதிரி கோமாளிகள்லாம் வந்து நிறைய பேர் வந்து கொலை மிரட்டெல்லாம் விட்டுருக்குறாங்க. அதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா. இதுதான் உண்மையான வெற்றி. ஏன்னா யாரையுமே பாதிக்காமல் அவங்க ஒரு சட்டையர் பண்ணியிருந்து எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அது ஒழுங்கான சட்டையர் கிடையாது. அப்போ பிரச்சனையை மையமாக தொட்டுருக்காங்க. அதனால தான் பிரச்சனையை கிளப்புவர்களுக்கு ஒரு பெரிய வயிற்றில் புளியை கரைக்கிறதா இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இதில் வந்து அவங்க ரொம்ப வேடிக்கையாக எப்படி இருக்குது அப்படின்னா, எங்கள் அப்பா குதிரைக்குள்ள இல்லை அப்படின்னு தாங்களே வந்து ஆஜராகி வாக்குமூலம் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஏன்னா கோபி சுதாகர் வீடியோவில் எந்த சமூகத்தையும் அவங்க குறிப்பிடலை. இன்னொன்று அதில் ரொம்ப காமெடி என்னென்னா, 2 சமூகங்கள் சொல்கிறாங்க இல்லையா. முதல்ல கோபி சுதாகர் வீடியோவில் எக்ஸ்பிளிசிட்டாக எங்கேயும் கவின் மரணம்னு கிடையவே கிடையாது. அதனால் நீங்கள் வந்து கவின் மரணத்தை ஒட்டி தான் அவங்க பேசுகிறாங்கன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு எந்த முகாந்திரமும் கிடையாது. அது இல்லாமல் 2 சமூகம் சொல்கிற மாதிரி அந்த வீடியோவில் 2 சமூகத்தை பற்றி பேசவே கிடையாது. ஒரே ஒரு தரப்பில் இருக்கிறது மட்டும்தான் அவங்க பேசியிருக்காங்க. அந்த தரப்புக்குள்ளேயே அவங்க எப்படி பேசியிருக்காங்கன்னா, கோபி வந்து ஒரு வசனமாக சொல்கிறார் சுதாகர்கிட்ட, ஏன்டா நீயும் ஒரே கம்யூனிட்டி நானும் ஒரே கம்யூனிட்டி, நான் படித்து வேலைக்கு போகணுன்னு இருக்கேன், ஆனால் நீ தான் இந்த கம்யூனிட்டிக்கு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி பேசிக்கிட்டு இங்கே இருக்கிற இளைஞர்கள்லாம் மடைமாற்றிக்கிட்டு இருக்கேன்றாரு. அப்போ அவங்க எப்படி எந்த மனநிலையிலேருந்து பேசுகிறாங்கன்னா, எதிர் மனநிலையிலேருந்து அவங்க பேசலை. அந்த சமூகத்துக்குள்ளேயே முற்போக்கு சக்திகள் இருக்கிறாங்க. இல்லை இப்போ நீங்கள் வந்து இந்த முக்குளத்தோர் வழக்கறிஞர் சங்கத்துலேருந்து கொடுக்குறாங்க, அதே மாதிரி முக்குளத்தோர் புலிப்படை கட்சி ஏதோ ஒன்று அப்படி ஒன்று கொடுக்குறாங்க. இப்போ இவங்க மட்டும்தான் அந்த முக்குளத்தோர் சமூகமோ இல்லை வந்து சுர்ஜித் வந்து எந்த சமூகத்துலேருந்து அந்த மறவர் கம்யூனிட்டிலேருந்து வந்திருக்காங்க அந்த பையன், அந்த மறவர் கம்யூனிட்டிலையோ இவங்க மட்டும்தான் ரெப்ரசன்டேட்டிவா?
அதில் எத்தனையோ படித்தவர்கள் இருப்பாங்க, முற்போக்கானவர்கள் இருப்பாங்க. இல்லை எங்களுக்கு அரசியலாம் வேணாங்க, முற்போக்கு பிற்போக்கெல்லாம் வேணாங்க, நாங்கள் எங்கள் பொழப்பை பார்க்குறோன்னு வந்து பெருவாரியான மக்கள் இருப்பாங்க. இந்த மாதிரி ஆட்கள் வந்து ஒரு மைனாரிட்டி செக்ஷன் தான். இவங்க தங்களே தங்களோட சமூகத்துக்கு பிரதிநிதியாக அறிவித்து கொண்டு முழுக்க இது போன்ற சாதி வெறிக்கு ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இவங்க என்னங்கிறாங்கன்னா, கோபி சுதாகர் எங்களை கலாச்சிட்டாங்க, அதனால மானம் போதுங்கிறாங்களே. உனக்கு ஒழுங்கு எப்போ மானம் போயிருக்கணும்? சாதி வெறியினெல்லாம், சாதி வெறி ஆணவ கொலை பண்ணுவெல்லாம் ஃபோட்டோ போட்டு இவன் தான் நம்ம கம்யூனிட்டியோட அடையாளம்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அதுதானே உனக்கு ரொம்ப மானத்தை வாங்கியிருக்கணும். ஏன்டா ஒரு கொலகாரனை போய் வந்து சாதியோட அடையாளம்னு சொல்கிறீங்களே, எத்தனை கலெக்டர் உருவாகியிருக்கிறாங்க, எத்தனை டாக்டர் உருவாகியிருக்கிறாங்க, எத்தனை சயின்டிஸ்ட் உருவாக்கியிருக்கிறாங்க, இவங்களெல்லாம் நம்ம கம்யூனிட்டிக்கு அடையாளப்படுத்தாமல் ஒரு கொலகாரனை போய் அடையாளப்படுத்துறீங்கன்னா அப்போல்லாம் கம்யூனிட்டிக்கு இழுக்கு வந்ததாக இவங்களுக்கு தோணலை. சமத்துவத்தை பேணும்போது தோணுது அப்படின்னா இவங்களே வந்து இந்த வடிவேல் வந்து இங்கிலீஷ்காரன் படத்தில் பண்ணுவார் இல்லையா, 1 2 3 சொல்லி காரி துப்புறதுன்னு, அந்த மாதிரி இவங்களே மக்கள் முன்னாடி வந்து நாங்கள் தான் இந்த கோமாளிங்க, கோபி சுதாகர் கலைக்கிற ஆளுங்க வேற எங்கேயும் தேடாதீங்க, நாங்கள் இங்கே தான் இருக்கோம், எல்லாரும் 1 2 3 சொல்லி எங்கள் மேலே காரி துப்புங்கன்னு கேட்டுக்கிற மாதிரி தான் இந்த வந்து வழக்கு பதிஞ்சதை நம்ம பார்க்க முடியுது. அண்ட் அந்த வீடியோலேயே அவங்க சொல்லியிருந்தாங்க, நீ சொல்கிற அந்த குறிப்பிட்ட கம்யூனிட்டியினுடைய வரலாறு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பேசுகிறவங்க எல்லாருமே வரலாறு தெரிஞ்சு தான் பேசுகிறாங்களான்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி எங்களுடைய இந்த சமூகத்திலேருந்து வந்தவங்க தான் சுதந்திர போராட்டத்துக்காக அவ்வளோ பாடுபட்டிருக்காங்க நாட்டுக்காக அப்படிங்கிறத தொடர்ச்சியாக சொல்கிறத பார்க்க முடியுதுல்ல. இல்லை இப்போது அதான் அந்த வரலாற்றை திரிக்கிறது மொத்தமாகவே எப்படி வரலாற்றை திரித்து எழுதுறதுனா, இந்த எல்லா இடைநிலை சாதிகளுக்குமே ஒரு பெரிய போராட்ட வரலாறு இருக்குது. அதுக்கு மேலே இருந்த சாதிகள் அவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தினதை எதிர்த்தும், பண்ணையார்களை எதிர்த்தும், பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்தும் போராடின ஏகப்பட்ட வரலாறுகள் இருக்குது. ஆனால் இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த குரூப் கேப்சர் பண்ணிவிட்டு முழுக்க வன்முறை வரலாறு, நாங்கள் வந்து முதல்ல ராஜராஜ சோழன் சுதந்திரத்துக்காக நாங்கள் போராடணும், நாங்கள் உயிர் நீத்திருக்கோம், இவ்வளோ இல்லை அதெல்லாமே உண்மைதான். ஆனால் அது எப்படி எந்த ஆங்கிளில் சொல்கிறாங்க, அது வந்து ஒரு சமூகம் சார்ந்துன்றது கிடையாது. சுதந்திர போராட்டத்தில் இங்கே இருக்கிற எல்லா உழைக்கும் மக்களுமே போராடினாங்க. பணக்காரங்க தான் போராடலையோ, உழைக்கும் மக்கள் எல்லாருமே போராடினாங்க. அந்த உழைக்கும் மக்கள் இவங்களும் வருவாங்க. ஆனால் நீங்கள் அதை எதோட கொண்டு போய் இணைக்கிறீங்க அப்படின்னா, ராஜராஜ சோழன் வம்சத்துலேருந்து இருந்தோம். ராஜராஜ சோழன் எந்த ஜாதின்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் இங்கே ஒரு 700 ஜாதி வந்து ராஜராஜ சோழன் எங்கள் முப்பாட்டுன்னு சொல்லிக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த வரலாறை திரிப்பது, அதாவது வரலாறை நாங்கள் இவ்வளோ போராடி உரிமை பெற்றோம், 1871 சென்சஸ் அப்போது இந்த சாதிகள் அத்தனையுமே கடுமையாக அவங்க உரிமைக்காக போராடிருக்காங்க. இந்த வரலாறு எதுவுமே சொல்லாமல் சுதந்திர போராட்டத்தையும் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, சுதந்திர போராட்டத்தில் இவங்க வந்து வெள்ளைக்காரனோட உழைப்பு சுரண்டல், இங்கே இருக்கிற மனித வள சுரண்டல், இங்கே இருக்கிற வளங்களை சுரண்டுவதை எதிர்த்து ஏகப்பட்ட போராட்டங்கள் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக நீங்கள் மதுரையெல்லாம் பார்த்தீங்கன்னா 1,00,000 மாணவர்கள் வந்து அமெரிக்கன் காலேஜ் வாசலில் போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த வரலாறு ஆனால் எப்படி திரிக்கிறது அப்படின்னா, வெள்ளைக்கார சங்கர்த்தம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்னைக்கு வந்து அருவாள் கலாச்சாரத்துக்கு உடந்தை போகிற மாதிரியான ஒரு வரலாற்றை திரிக்கிறது. சண்டை போட்டாங்க, துணிஞ்சு போரிட்டாங்க, அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதுக்கு ஒரு சாதிக்கு ஒரு வரலாறாகவும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மதுரைக்கு எவ்வளோ சிறப்பு இருக்குது, திருநெல்வேலிக்கு எவ்வளோ சிறப்பு இருக்குது. மதுரை வந்து சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த ஊர். வைகைநகி நாகரம்னு சொல்லிட்டு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பெரிய அர்பன் சொசைட்டியை உருவாக்கின ஒரு சாம்ராஜ்யம் இருந்தது. அங்கே ஏகப்பட்ட படிப்பினைகள் இருக்குது. நம்ம அதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நம்ம வந்து கீழடி ஆய்வில் முதுமக்கள் தாலியிலேருந்து எடுத்து அது எப்படி வந்து ஒரு கேபிட்டல்லேருந்து இன்னொரு கேபிட்டலுக்கு ஷிஃப்ட் ஆச்சுன்னு அவ்வளோ ஸ்டடீஸ் இருக்குது. இதையெல்லாம் முன்னகர்த்தி பேசாமல் இன்றைக்கும் கூட இப்போ சுதந்திர போராட்டத்திலேயாகட்டும், இல்லை திராவிட இயக்க போராட்டத்திலேயாகட்டும், இல்லை தமிழ் தேசிய போராட்டங்களாகட்டும், எல்லாத்துலேயுமே மதுரை வந்து ஒரு முக்கியமான இருக்குது. இதையெல்லாம் முன்னிலைப்படுத்தாமல் மதுரைக்கு வந்தால் வந்து எங்களை மீறி நீ எதுவும் பண்ண முடியாது, வெட்டி போடுவோம், குத்தி போடுவோம், நாங்கள் வச்சதான் சட்டம் அப்படின்ற வரலாறு இருக்கு இல்லையா. இந்த வரலாறை இளைஞர்கள் மத்தியில் திணிப்பதற்கு ஒரு முக்கிய பர்பஸ் இருக்குது. அது என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து ஓபிசி இதெல்லாமே இப்போ வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் தான் பிசி எம்பிசின்னு இருக்குது. ஆல் இண்டியா லிஸ்ட்டில் எடுத்தாலும் அது ஓபிசி. இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் 34 ஜட்ஜுங்க இருக்காங்க. எத்தனை ஓபிசி ஜட்ஜ் இருக்காங்க அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு ஓபிசி ஜட்ஜ் தான் இருக்காங்க. அதாவது 2%, 34ல் 1 2%. 54% இருக்கிற ஓபிசி மக்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் பிரதிநிதியாக 2% தான் இருக்கிறாங்க. நீங்கள் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் எடுத்துக்கோங்க, டாப் 15 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் ஒரு ஓபிசி ப்ரொஃபஸர் கூட நியமிக்க கிடையாது. அதே போல் ராகுல் காந்தி அவர்களே சொல்கிறாரு, 90 செக்ரட்டரி பொசிஷன் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். செக்ரட்டரி பொசிஷன் 90 பொசிஷன்ஸ் இருக்குது. 3 பேர் தான் ஓபிசியை ஃபில் பண்ணியிருக்காங்க. நியாயமாக நீங்கள் 54% எடுத்து பார்த்தீங்கன்னா 50 பேர் இருக்கணும் 90 பேரில் ஓபிசியாக. ஆனால் 3 பேர் தான் இருக்காங்க. இப்போ இந்த ஓபிசி சாதிகள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து போராடினா இதிலெல்லாம் பங்கு கேட்போம்ல, இதிலெல்லாம் வந்து அதிகாரத்தை வந்து கைப்பற்றுவோம்ல. அப்போ அதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இது மாதிரியான சாதிய உணர்வுகள். நீ வேறு சாதி, நான் வேறு சாதி, நீ நாடாரு, நான் முக்குளத்தூர், நீ வன்னியர், நீ கவுண்டரு, இப்படின்னு அவரவர்கள் சாதி உணர்வில் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறது முதல் காரணம்.
இரண்டாம் காரணம், இந்த ஓபிசி சாதி தன்னுடைய சாதி பற்றில் மட்டும் வளர்ந்தால் பத்தாது, அது இயல்பாகவே ஒரு ஆன்டி தலித் சென்டிமெண்ட்டோட வளரணும். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளுக்கு பல உதாரணங்கள் இருக்குது. தருமபுரி மாவட்டத்தில் நக்சல்கள் இருந்தபோது சரி, இல்லை டெல்டா மாவட்டத்தில் கம்யூனிஸ்டுகள் நிறைய போராட்டம் பண்ணியிருக்காங்க. டெல்டா மாவட்டங்களில் தஞ்சை, திருவாரூர் அங்கெல்லாம். அதே போல் திருப்பூரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆலையிலலாம் வந்து ஆலை தொழிற்சாலை எல்லாத்துலேயும் வந்து கம்யூனிஸ்டுகள் வந்து யூனியன்லாம் கட்டிருக்காங்க. இந்த இடங்கள்லாம் 70கள் 80களில் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, இன்றைக்கி எம்பிசி சாதிகள் எஸ்சி சாதிகளுக்கும் ஒரு பெரிய அடிதடி முரண் போகுதில்லை எல்லா இடத்துலையும். இந்த முரண் இல்லாமல் இந்த 2 சாதிகளும் சேர்ந்து பண்ணையார்களை எதிர்த்து போராடிருக்காங்க, முதலாளிகளை எதிர்த்து போராடிருக்காங்க. அப்போ கான்சியஸாகவே அரசு என்ன முடிவு பண்ணுதுன்னா, அரசுனா தமிழ்நாடு அரசு, பாஜக அரசு, காங்கிரஸ் அரசுன்னு கிடையாது. அது வந்து அரசாங்கம் 5 வருஷத்துக்கு ஒரு முறை மாறுறது. அரசு அப்படிங்கிறது பர்மனெண்ட்டாக இருக்குது. அரசு என்ன முடிவு பண்ணுதுன்னா, இந்த இணைவு ஏற்பட்டாலே நம்மளுக்கு பெரிய பிரச்சனை ஆகுது, இவங்க உரிமையை கேட்குறாங்க, இவங்க சமூக மாற்றத்துக்காக வேலை பார்க்குறாங்க. அப்போ இவர்களை பிரித்தாளும் சூழ்ச்சியாக தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஓபிசி சாதி வரியை வளர்ப்பது, அதோட ஒரு ஆன்டி தலித் சென்டிமெண்ட்டோடு சேர்த்ததை வளர்க்கணும். அதனால தான் இப்போ ராமதாஸ் பார்த்தீங்கன்னா தலித் அல்லாதோர் கூட்டமைப்பு அப்படின்னு ஒன்று உருவாக்குறாரு. ஏன் நீ தலித் அல்லாதோர் கூட்டமைப்பு, உனக்கு சமூக நீதி வேணும்னா தலித் மக்கள், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டோர் எல்லாம் சேர்ந்தால் தானே சமூக நீதி கிடைக்கும். ஆனால் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தலித் அல்லாதோர் கூட்டமைப்புன்னு கட்டுவாங்க. இன்றைக்கி வந்து ஒரு தலித்துக்கு எதிராக அவர் ஆணவ படுகொலை செஞ்சுருக்கான் அந்த பையன். ஆனால் அவனுக்கு ஆதரவு இந்த சமூகத்தில் வந்து மட்டும் வரதில்லை, எல்லா இடைநிலை சாதி சங்கங்கள்லேருந்தும் அவனுக்கு ஆதரவு வருது. காடுவெட்டின்னு ஒரு படம் எடுக்கிறாங்க, ஆணவ படுகொலை ஆதரித்து காடுவெட்டின்னு ஒரு படம் எடுக்கிறாங்க. அதுக்கு ஆர்கே சுரேஷ்னு இங்கே மதுரையிலேருந்து ஒருத்தர் வேற ஒரு சாதி, அவர் என்னங்கிறாரு, காடுவெட்டி என்னோட சித்தாந்தத்தை சேர்ந்தவர், அவர் வந்து எங்கள் வீட்டு பிள்ளைகளை காப்பாற்றணுங்கிறாரு, அதை நான் ஆதரிக்கிறேன். இவங்கெல்லாம் ஒரே சாதி கிடையாது, ஆனால் ஆன்டி தலித் வெறுப்புங்கிறதுல ஒன்றிணைறாங்க. அப்போ அதுதான் இதோட பர்பஸாக இருக்குது. இது வந்து இவங்க இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு புரிய வச்சுட்டா, இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு, டே நீ வந்து 1.5 இட்லி திங்கிற, இன்னொருத்தன் 10 இட்லி தின்ட்டுருக்கான், ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்கான், ஒரு இட்லி திங்கிறவனை பார்த்து அவன் தான் அவனுக்கு பிரச்சனைன்னு சண்டை போட வச்சுருக்கான். 1.5 இட்லி திங்கிற நீயும் 1 இட்லி திங்கிற அவனும் சேர்ந்தீங்கன்னா 10 இட்லி உங்கள்கிட்ட திருடிருக்கான்ல, அவன்கிட்ட ஏகப்பட்டது வாங்கலாண்டான்னு புரிய வச்சுட்டோம் அப்படின்னா இந்த சாதி வரியெல்லாம் கலைஞ்சிரும். ஆனால் அதற்கு முன்னாடி நம்ம இந்த வேலையை வந்து டீப்பாக இறங்கி செய்கிறதுக்கு முன்னாடி கோபி சுதாகர் ஒரு இன்ட்ரடக்ஷனாக முதல்ல அவங்களுக்கு அந்த மோகம் போகணும் இல்லையா. ட்ரூ, அதில் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி டீப் பாலிடிக்ஸ் எல்லாம் பேசின மாதிரி இதில் ரொம்ப யதார்த்தமாக உங்களோட லைஃபுக்கு என்ன தேவை சிம்பிளாக அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம இதை இளைஞர்களுக்கு விளக்க வைக்கணும்னு பேசிகிட்டு இருக்கோம்ல, அந்த இடத்துல எந்த பக்கம் பார்த்தாலுமே இன்றைக்கி படித்த இளைஞர்களுமே இந்த மனநிலையில் இருக்காங்க அப்படிங்கிறதுன கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா கவின் விஷயமே எடுத்துக்கிட்டாலும் கவினும் படிச்சிருக்காரு, சுர்ஜித்தும் படிச்சிருக்காரு. ஆனால் சுர்ஜித்தினுடைய லைஃப் என்ன ஆகிடுமோ அப்படிங்கிறத பற்றி தான் எல்லாரும் யோசிக்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஏஎம் சௌத்ரி அவர்கள் பேசும்போது கூட சுர்ஜித்துடைய லைஃப் நினச்சா தான் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, அந்த பிள்ளையோட வாழ்க்கை எப்படி போகுமோ அப்படின்னு பேசுறதெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு படித்த கான்ஸ்டியூஷன் பற்றி எல்லாமே தெரிஞ்ச ஒரு வழக்கறிஞர் வந்து இதை எதிர்த்து கேஸ் கொடுக்குறாரு கோபி சுதாகர் மேலே போது இது எல்லாமே எப்படி இணையுது? இல்லை, இது நிறைய பேர் வந்து ரொம்ப தவறாக கல்வி வந்துட்டா ஜாதி வரி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் வந்து தவறாகவா? ஆமாம், அது தவறாக கல்வி வந்துட்டா ஜாதி வரியெல்லாம் போகாது. ஏன்னா என்ன நினச்சிட்டோம்னா, ஏதோ பாமர மக்கள் படிப்பறிவில் தான் ஜாதி வரியை தூக்கி பிடிக்கிறான்னு நினைக்கிறோம். அவன் ஜாதி வரிக்கு இரையாகிறான். ரொம்ப மெத்த படித்தவன் ரொம்ப கால்குலேட்டடாக தான் ஜாதி வரியை பரப்பிக்கிட்டு இருக்கான். எப்பயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இப்போ மோடி அவர்கள் இவ்வளோ கேம்பெயின்ஸ் நடக்குது இல்லையா, இஸ்லாமியர்களுக்கு எதிரான பொய் செய்திகள்லாம் நடக்குது. இதெல்லாம் என்ன நினைப்போனா, அறிவில்லாத மக்கள் வந்து இந்த கேம்பெயின்லாம் நம்புகிறாங்க, பொய் செய்தியெல்லாம் நம்புகிறாங்க, இஸ்லாமியர்கள் பற்றிய வதந்தியை நம்புகிறாங்க, தலித் மக்களை பற்றிய வதந்தியை நம்புகிறாங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் வந்து வரலாறு எடுத்து படிச்சிங்க, பிஜேபியோட அவங்களோட ஆவணங்களை எடுத்து படிச்சிங்கன்னா தெரியும், இந்த பொய் செய்திகளை பரப்புவதற்குன்னு ஹார்வர்ட், கேம்பிரிட்ஜ், ஆக்ஸ்ஃபோர்ட், ஸ்டான்ஃபோர்ட் இந்த மாதிரி பல்கலைக்கழகத்துலேருந்து ஒரு 16 பேரை வந்து இறக்கி ஒரு டீம் செட் பண்ணி பிரசாந்த் கிஷோர் கடையில் வேலை பார்த்துருக்காங்க அவங்க. அப்போ இந்த மாதிரியான ஜாதி வரியை பரப்புவது, பொய் செய்தியை பரப்புவது ஏதோ பாமர மக்கள் கிடையாது. அவங்க பாவம், அவங்க எதை நம்புறதுன்னு தெரியாமல் இதையும் நம்புகிறாங்க, அதையும் நாளைக்கு போய் நீங்கள் நல்ல வரலாறு சொல்லி கொடுத்தீங்கனாலும் நம்புவாங்க. என்ன அப்படின்னா, கெட்ட வரலாறு சொல்லி கொடுக்குறதுக்கு 500 பேர் அவன் திரட்டி வச்சுருக்கான், காசை போட்டு கட்டமைப்பை உருவாக்கி ஊர் ஊராக போய் நல்ல வரலாறு சொல்கிறதுக்கு 500 பேர் அவன் இருந்தால் ஒருத்தர் தான் நம்ம இருக்கும் அப்படின்றதான் பிரச்சனையுடைய. படிக்காத மக்கள் வந்து இதுக்கு இரையாகிறாங்க. கல்வி அவசியம், ஆனால் அது சாதாரணமாக மெத்த கூட படிக்கலாம், ஒன்றும் கிடையாது. இப்போ பிள்ளைமார் மேட்ரிமோனிக்கு ஆடு வருது. நம்ம பிள்ளைமார் சமூக பெண்களுக்கு கல்யாணம் பண்ணணுன்னா இந்த மேட்ரிமோனியில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு ஒருத்தர் பேசுகிறார். அவர் சொல்கிறாங்க, விசாரிச்சதில் சொல்கிறாங்க, அவர் இந்தியாவிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் நியூரோ சர்ஜன்ஸாம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நியூரோ சர்ஜன் ஆகிறது வந்து ரொம்ப கஷ்டம். நீங்கள் வந்து நீட்டில் எழுதுனீங்கன்னா ஒரு பெஸ்ட் ரேங்க், இன்றைக்கி நீட், அவர் எழுதின காலத்தில் நீட் இருக்காது, நீங்கள் நீட் எழுதுனீங்கன்னா பெஸ்ட் ரேங்க் எடுத்தால் தான் உங்களுக்கு
இதுக்கு நியூராலஜி கிடைக்கும் எம்டி. அதெல்லாம் முடிச்சுட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் நியூரோ சர்ஜன் பேர் எடுக்கிறதுக்குன்னா அப்போ எவ்வளோ பெரிய டாக்டர் இருக்கணும். அவருக்கு தெரியாத விஞ்ஞானமா சாதியெல்லாம் இங்கே எங்கே இருக்குது அப்படின்றது அவ்வளோ விஞ்ஞானபூர்வமாக ஒரு உடலை பார்க்குறாரு, தலையில் பார்க்குறாரு. ஒரு வன்னியர் சாதினாலும் சரி, ஆதி திராவிடனாலும் சரி, முதலியார் இருந்தாலும் சரி, மூளை ஒரே சைஸ் தான், மூளை ஒரே மாதிரி தான் இருக்குன்னு அவருக்கு தெரியாதா? ஆனால் அவர் மேட்ரிமோனி, பிள்ளைமார் மேட்ரிமோனிக்கு வந்து நம்ம சமூகத்தில் பெண்களுக்கு வந்து வரன் பார்க்கணுன்னா இந்த மேட்ரிமோனியில் பதியுன்னு கேட்குறாரு. அப்போ கல்வி இங்கே பிரச்சனை இல்லை, கல்வி எப்படி இருக்குன்றது தான் பிரச்சனை. அதாவது என்ன சொல்லுவாருன்னா, இப்போ திருமாவளவன் அவர்கள் சொல்லுவார், ஒன்று வேணாம் நீங்கள் வந்து சரி இங்கே இருக்கிற நம்பால் நம்ப மாட்டீங்க. தென் அமெரிக்காவில் ஒரு மிக போற்றப்பட்ட ஒரு கல்வியாளர் பாலோ ஃப்ரையர்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்லுவார்னா, கல்வி அப்படிங்கிறது வந்து விலங்க வைப்பதாகவும் இருக்கணும், விலங்கு அறுப்ப வைப்பதாகவும் இருக்கணும். ஏன்னா ஏதோ ஒரு கட்டத்தில் இப்போ நீங்கள் ஒரு பெண் அப்படின்னா ஒரு பெண்ணடிமைத்தனத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. ஒரு ஆணை காட்டிலும் பெண்ணுக்கு வந்து இங்கே இன்னும் அழுத்தப்பட்ட நிலை தான் வந்து சமூகத்தில் இருக்குது. ஆனால் அதை ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரிய வைக்கணும்ல, அப்படி இருக்கும் அப்படின்றத. இப்போ வெள்ளைக்காரன் கீழே எல்லோரும் இருந்தோம், அந்த வெள்ளைக்காரன் நம்மளை எப்படி வஞ்சிக்கிறான்னு தேசிய தலைவர்கள்லாம் நம்மள்ட்ட வந்து சொன்னும் போது தானே ஓ வெள்ளைக்காரன் நம்மளை வஞ்சிக்கிறான்டான்றது தெரியுது. இல்லை என்ன நினைப்பீங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க தான் வந்து பிரச்சனை நினைப்பீங்க. உதாரணத்துக்கு நான் இப்போ வந்து பீகாரில் வந்து களை வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அங்கே அங்கன்வாடி தொழிலாளர்களுக்கு 2000 சம்பளம் தராங்க. வீட்டு வேலை பார்ப்பவர்கள் 2500 சம்பளம் சம்பாதிக்கிறாங்க. இந்த 2000 சம்பாதிக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா 2500 சம்பாதிக்கிறவங்க தான் வில்லன் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. 2500 ஒரு மாதத்துக்கு வாங்குறவங்களாம் வில்லனா, அவங்க பணக்காரங்கன்னு இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு போய் என்ன புரிய வைக்கணும்னா இவங்க 2 பேர்த்தையுமே சேர்த்து அவங்க வஞ்சிக்கிறது வேற ஒரு ஆள் அப்படின்னு புரிய வைக்கிறது இல்லையா. அப்போ கல்வி அப்படிங்கிறது இந்த நிலையை அவர்களுக்கு புரிய வச்சுட்டு இந்த நிலையிலேருந்து வெளியே வர்றது எப்படின்னு சொல்லி கொடுக்குறது தான் கல்வி ஒழிய. இந்த ஆள் கான்ஸ்டியூஷன்லாம் படிச்சிருக்க மாட்டார். நீங்கள் வந்து லாயர் எல்லாருமே பயங்கரமாக கான்ஸ்டியூஷன் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருப்பீங்க, இல்லை ஜேர்னலிசம் படிச்சிருப்பீங்க, ஏதோ ஒரு பிஎஸ்சி கிஎஸ்சி படிச்சிருப்பீங்க இல்லையா. எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுறோம், ஸ்கூல்லேருந்து என்ன பண்ணுறோம், நம்ம எது முக்கியமானதோ எது எக்ஸாமில் மார்க் எடுக்க முடியுமோ அதை மட்டும் படித்து மற்றதெல்லாம் சாய்ஸில் விட்டுறோம் இல்லையா. அதே போல் லாயர் படிக்கிற எல்லாருமே கான்ஸ்டியூஷனை தீவிரமெல்லாம் படிக்க மாட்டாங்க. இப்போ அவர் கார்ப்பரேட் லா போகணும்னு நினச்சோன்னா அந்த கார்ப்பரேட் லாவை மட்டும் அந்த சப்ஜெக்ட்டை மட்டும் தீவிரமாக படிச்சு மற்றெல்லாம் பாஸ் ஆகிறதுக்கு மட்டும் தான் படிப்பாங்க. இது எல்லா துறையில் நடக்குதுண்ணே. இன்ஜினியரிங்கில் இப்போ வந்து நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படித்தேன். அதில் வந்து ஒரு 48 பேப்பர் இருந்துச்சுன்னா ஒரு 2 பேப்பர் தான் எனக்கு ஞாபகம் இருக்கும், மிச்சம் எல்லா பேப்பரையும் டீலில் விட்டுருவேன். அது போல தான் இருக்கும் மொழியை கான்ஸ்டியூஷன் இவங்க வந்து இம்பைப் பண்ணியிருப்பாங்க, அதாவது உள்வாங்கியிருப்பாங்கலாம் சொல்ல முடியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இருக்கிற கல்வி முறை இந்த கான்ஸ்டியூஷன் இன்னும் அதிகமாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வழியை பார்க்கணும். ஏன்னா அம்பேத்கர் எழுதிய கான்ஸ்டியூஷனை தாண்டி அம்பேத்கர் எழுதிய புத்தகங்களை அம்பேத்கர் 100ஆண்டுக்கு விழாவுக்கு பரவலாக்குனாங்க. அது ஏன் பரவலாக்குனாங்கன்னா இது போன்ற அரசே வந்து ஒரு முடிவு வந்துச்சு, ஐயையோ இந்த மக்களுக்கு ஜனநாயகம்னா என்னென்னு புரிய மாட்டேங்குது. ஏன்னா அமெரிக்கா போல பிரிட்டிஷ் போல கீழிருந்து மேல் வரல, அதே தானாக உருவாக்கி ஜனநாயகம்னு ஒரு கட்டமைப்பாக வரல. அங்கே பிரிட்டிஷ்காரன் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிட்டான் ஜனநாயகன்றது. அதுக்கு முன்னாடி ஜனநாயகன்றது மன்னராட்சி தானே இருந்துச்சு. அப்போ இதை புரிய வைப்பதற்கு மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னா அம்பேத்கர் எழுத்துக்களை பரப்பணும்னு அரசு வந்து ஒரு முடிவு எடுக்குது இல்லையா. அப்போ அதே போல் இன்றைக்கி நம்ம என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்னா இன்றைக்கி வந்து இந்த உண்மை வந்து இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. பையன் வந்து படிக்கலை, வேலைக்கு போகல, அதனால தான் அவன் வெட்டுறான் அப்படின்னு நினச்சா இவன் வந்து 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறான். இந்த பையன் இருக்கிறதுலே சூப்பரான பையனாக இருக்கான், கோல்டு மெடலிஸ்டாக இருக்கான். அப்பையும் வெட்டுவாங்கன்ற உண்மை இப்போ தான் புரிஞ்சிருக்கு உங்களுக்கு. அதே போல் படிக்காதவன் தான் ஜாதி வரி பட்டு தெரியுமா அப்படின்னா மெத்த படித்தவன் அம்மா அப்பா போலீஸு எல்லா விழிப்புணர்வு இருந்தும் வெட்டுவான் அப்படிங்கிற உண்மையும் இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. எல்லா படித்தவங்க எல்லாரும் இதை வந்து கண்டிப்பாங்க அப்படின்னு நினச்சா படித்தவன் தான் போய் கேஸ் கொடுக்குறான், படித்தவன் தான் இதுக்கான ஆதரவு விளக்கங்கள் எழுதுறான், அறிவார்ந்த விளக்கங்கள் எழுதுறான் அப்படிங்கிறது இப்போ தான் மக்களுக்கு புரிஞ்சிருக்கு இல்லையா. அப்போ இனிமேல் நம்ம கல்வியை வேறு விதமாக பார்க்க வேண்டும் அப்படிங்கிற தேவை இங்கேருந்து தான் எழுது. நீங்கள் எப்பயுமே பாருங்கள், இருக்கிறதுலே ஆகச்சிறந்த சல்லித்தனத்துக்காகட்டும் திட்டுத்தனத்துக்காகட்டும் மெத்த படித்த அறிவுஜீவிங்க 4 பேர் அதுக்கான அறிவார்ந்த விளக்கத்தை கொடுக்குறதுக்கும் அதை நியாயப்படுத்துறது இருப்பாங்க. நீங்கள் வந்து ஹிட்லர் செஞ்ச வதை முகாங்களே நியாயப்படுத்துறதுக்கு ஆள் இருக்கும்போது சாதி வரியை வந்து நியாயப்படுத்துறதுலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா சமூகத்தில் ஜாதி தான் ஒரு நிதர்சனமாக இருக்குது. அப்படின்னும் போது நம்ம கல்வியை வச்செல்லாம் அளவெடுக்கக்கூடாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ கவின் விஷயத்தை பற்றி தான் நிறைய பேர் பேசுகிறாங்க. மிளகாய் பொடி தூவிட்டு நீங்கள் வந்து வெட்டுறீங்க, இதெல்லாம் ஒரு வீரமா அப்படின்ற மாதிரி இவங்க சொன்னதாக அந்த கான்டெக்ஸ்ட்டை தப்பாக புரிஞ்சுட்டு பேசுகிறாங்களா? ஆக்சுவலி அதில் என்ன சொல்கிறாங்க, அது ஏன் இப்படி திரித்து பேசப்படுது? அது வந்து அதுக்குன்னே தனியாக வந்து இந்த கைக்கு மோதிரம் போடணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி குறிப்பாக சொல்லணும். ஏன் அப்படின்னா இந்த ஜாதி வெறி ஆணவ படுகொலை பண்ணுறவங்க இல்லை வந்து ஜாதிக்காக வன்முறை கலவரங்களை செய்வர்கள் வீரர்களாக கொண்டாடப்படுறாங்கல்ல. ஆக்சுவலி இந்த ஜிகர்தண்டா படத்துக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இல்லையா, கிட்ட போய் பார்த்தீங்கன்னா இவங்களாம் பெரிய காமெடி பேசுவாங்க இல்லையா. அந்த மாதிரி இவர்கள் யாருமே வீரமாக எதையும் செய்ததே கிடையாது. இவர்கள் மிகப்பெரிய கோழைகள். அதை வந்து உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டணும். ஏன்னா இவங்களை வீரங்கன்னு கொண்டாடுறதுனால தான் யுவராஜ் வந்து வெளியே வரும்போது பார்த்துருப்பீங்க, அத்தனை பேர் பரவலில் வெளியே வரும்போது மாவீரர்னு கொண்டாடினாங்க. என்ன மாவீரர் அவர் வந்து
கொலையை பண்ணிவிட்டு வந்து ஆஜர்லாம் ஆகலை, எஸ்கேப் போயிட்டார். அவருக்கு என்னன்னே தெரியாது. நீதிமன்றத்தில் அழுதார். இருந்தாலும் என்னை சதி பண்ணுறாங்கன்னு அழுதார். எந்த கட்டத்துலேயும் ஒரு வீரனுக்கான எந்த அழகும் கிடையாது. யோசிச்சு பாருங்கள், ஒரு சாதாரண மாணவன், அவனை பார்க்குறதுக்கு ஒரு சராசரி மாணவன் போல இருக்கான். அவனுக்கு ஒரு பெரிய பின்புலம்லாம் கிடையாது. ஒரு பொண்ணுகிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு தான் இருந்திருக்கான். அவன் கோகுல்ராஜ் வந்து சுவாதியை லவ் பண்ணானா இல்லைன்னு கூட தெரியாது, பேசிக்கிட்டு இருந்திருக்கான். தோப்பு துறை வச்சுருக்குறோம், காலேஜ் வச்சுருக்குறோம், ஸ்பின்னிங் மில் வச்சுருக்குறோம், ஃபேக்ட்ரி வச்சுருக்கோன்னு சொல்கிற எல்லா படைபலமும் கொண்ட உங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணுகிட்ட பேசினாலும் கொலை நடுங்கி போச்சு. இது வீரமா? சரி, அந்த பையனை போய் வீரமாக எதிர்த்துனா என்ன பண்ணிருக்கோம்? எங்கள் சாதியில் ஒரு பையன் இருக்கான், அவனும் அதே காலேஜில் படிக்கிறான். இவன் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறான், அவன் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறானான்னு பார்ப்போம். 4 வருஷம் முடிவில் எங்கள் வீட்டு பொண்ணு எங்கள் பையனை தான் சூஸ் பண்ணு பார்க்குறியா அப்படின்னு சவால் விட்டுருந்தா அப்போ கூட நம்ம வீரனை ஒத்துக்குவோம். நீ என்ன பண்ண? ஒரு 10 தடிமாடுகளை எடுத்துக்கிட்டு அந்த பையனை கட்டி தூக்கிட்டு போய், ஒரு பையனை, ஒரு சின்ன பையன், ஒரு 19-20 வயசு பையனை ஒரு 5 தடிமாடுங்க 6 தடிமாடுங்க சேர்ந்து தூக்கிட்டு போய் நைட்டெல்லாம் வச்சு டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணுறது தான் வீரமா? இது எந்த விதத்தில் வீரம்? இந்த வீரன் மற்ற சாதிக்கு ஆணவ படுகொலை பண்ணுறான், ஓகே. சுயசாதி, சொந்த சாதியிலேயே ஈமு கோழி பிஸ்னஸ் பண்ணி 3 கோடி ரூபாய்க்கு ஆட்டையை போட்டிருக்கான். சொந்த சாதி மக்களை ஏமாற்றிருக்கான். இது வீரமா? அப்போ இந்த கோமாளிகள் என்று அம்பலப்படுத்த வேண்டியது கடமை. அதுதான் மிளகா பொடி வீரன் அப்படின்னு நீங்கள் எல்லாம் போஸ்ட்லாம் பார்க்குறீங்க. வீரனாக இருந்தால் அது போய் நேராக சண்டை போடுன்னு வன்முறையை தூண்டுறதா சொல்கிறாங்க. அது அர்த்தமே சண்டை போடாதரா. ஏன்டா மிளகா பொடி அடிச்சு முதுகில் குத்திட்டு வர நீ வீரனாடா அப்படின்னு கேட்குறது காரணம் என்னென்னா, இதெல்லாம் பெருமையாடா. நம்ம போன இன்டர்வியூவில் கூட பேசியிருந்தோம், வெட்டருவா சாமி வேல்கம்பு பூமின்னு பாட்டெலாம் வைக்கிறீங்களே, இதெல்லாம் ஒரு பெருமையா? நான் வந்து உலகம் வந்து ஏஐ நோக்கி போய்கிட்டு இருக்கேன், அதில் நீ எதாவது பெருசாக சாதிச்ச, நான் வந்து பாருப்பா இந்த ஊருக்கே ஃபுல்லாக இந்த சேவையை பண்ணுறதுக்கு நான் தான் ஆப்பு தயாரிச்சிருக்கேன்னு சொன்னால் அதில் ஒரு வீரம் பாராட்டலாம். நீ வந்து வன்முறை கருவியே சொல்கிறேன், வன்முறையிலே அவன் பெரிய பெரிய ரைஃபிள், பெரிய பெரிய மிஷின் கன்னு, ட்ரோனு அப்படி போயிட்டு இருக்கான். அப்போ நீ வந்து வேல்கம்பு எடுத்துக்கிட்டு இதுதான் வீரம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். டேய், குகையில் வர மனுஷ மாதிரி இருக்கீங்கடா நீங்கள்லாம். ஜாதி வெறி அதெல்லாம் விட்டுருங்க, இல்லை நீ பெரிய வந்து சட்ட வல்லுநர்லாம் ஆக வேணாம், முதல்ல மனுஷனாக மாறுங்கடா அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அதுதான் கோபி சுதாகர் பண்ணியிருக்காங்க. அந்த வீரத்தை வந்து பறித்தவனை தான் இவங்களுக்கு வந்து ஐயோ இனிமேல் நம்மளை வீரன்னு சொல்ல மாட்டாங்களாடா, எல்லாரும் போய் எப்படி கொலை பண்ணதெல்லாம் பார்த்தா முதுகில் குத்திருக்கோம், அவனை வந்து தம்பி பேச்சுவார்த்தை நடத்தலாப்பா அப்படின்னு ஏமாற்றி கொண்டிருக்கோம். எல்லா ஆணவ படுகொலைக்கான அஸ்திவாரம் அங்கீகாரம் எல்லாமே வந்து அந்த வீரத்தின் அங்கீகாரமே போச்சேப்பா. அப்படிங்கிறனால தான் அவங்க வந்து அந்த மிளகா பொடி மேலே அவ்வளவு காண்டில் இருக்காங்க. அதனால தான் நம்ம இன்னும் கூடுதலாக பாராட்டுறோம். புரியுது. ஓகே. அண்ட் குரு பூஜையும் டேக் பண்ணி பேசுகிறாங்க எல்லாருமே. குரு பூஜைக்கு வரதை வந்து நீங்கள் இழிவுபடுத்துகிற மாதிரி அதில் பேசியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி. அண்ட் நம்மளால் அதை ஆண்டுதோறும் பார்க்க முடியுதுல்ல, அந்த ஒரு கூட்டம் அப்படிங்கிறது காவல்துறையால் கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கிறது, இது எல்லாமே ஒரு சாதியை குறிப்பிட்டு வர மாதிரி இருக்கு. அவங்க அதை கிண்டல் பண்ணுற மாதிரி தான் போட்டிருக்காங்களா உண்மையாகவே? அதாவது நீங்கள் வந்து உங்கள் தலையில் காக்கா எச்சு போட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க. காக்கா எச்சு போட்டது உங்கள் தலைக்கு கேடா, இல்லை நான் காக்கா தலையை எச்சு போட்டிருக்கப்ப நான் சொல்கிறது உங்களுக்கு கேடா? காக்கா எச்சு போட்டதான் அதை தான் நீங்கள் கழுவணும் இல்லையா? ஏன்டா என்கிட்ட சொல்கிற, என்ன என்னை இழிவுபடுத்துகிற அப்படின்னா, டேய் நிஜமாவே எச்சு போட்டுக்கிடாங்க அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு வந்து அந்த விழா அப்போது இந்த பசங்க வேட்டியை ஊற்றுட்டு தெருவில் ஆடுறது, எல்லாத்துக்கும் வந்து நடு ரோட்டில் வந்து எல்லாத்தையும் கத்தி கூப்பாடு போட்டு எல்லாத்தையும் அச்சுறுத்துறது, ஆட்டோவை பிடிச்சி உழுக்கிறது, இதெல்லாம் பார்த்தா ஒரு நாகரிக மனிதர்கள் பண்ணுற மாதிரி இருக்கா? அப்போ உனக்கு வந்து அதுதான் வந்து அசிங்கமாக தெரிஞ்சுக்கணும். அதை ஒருத்தர் சுட்டி காட்டுறாருங்கிறது அசிங்கமாக தெரிஞ்சுக்கூடாது. கோபி சுதாகரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, பொதுவாக இப்போ நம்ம வந்து ரொம்ப தியரட்டிக்கலாக ரொம்ப அறிவுஜீத்தனமாக ஜாதி வெறியெல்லாம் பற்றி பேசுகிறாங்க. குறிப்பாக இந்த கோமாளிங்க என்னென்ன பண்ணுறானுங்க, உதாரணமாக இன்றைக்கி ரீல்ஸில் ஒரு ரொம்ப கவலைகரமான ட்ரெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெட்டியாக இருப்போம், 17-18 வயசு தான் ஆயிருக்கும். அம்மா அப்பா வாங்கி வச்ச நகையை எடுத்து எல்லாம் ஃபுல்லாக போட்டுக்கிட்டு வெள்ளை சட்டையை போட்டு கழட்டி விட்டுட்டு 2 பட்டனை கழட்டி விட்டு பஸ் ஸ்டாண்டில் குறுக்க முறுக்க போகிறது, காரை விட்டு இறங்குறதெல்லாம் ஸ்லோ மோல எடுத்துக்கிறாங்க. பாவம் அவன் வந்து 17-18 வயசு கையில் கயிறு. ஆமாம், 17-18 வயசில் எப்படி இருப்பாங்க? இருக்குதுலே நான்லாம் வந்து தட்டி விட்டா உடையிற மாதிரி இருப்பேன், அந்த மாதிரி தான் இருக்கிறானுங்க. அந்த வேட்டி சட்டையே வந்து அவனுக்கு மேலே ஹேங்கரில் மாட்டுற மாதிரி இருக்குது. அதை வச்சுக்கிட்டு மதுரைக்கு நாங்கள் தான், போடிக்கு நாங்கள் தான், கம்பத்துக்கு நாங்கள் தான் சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. சுற்றுறது மட்டும் இல்லாமல் திருவிழாவில் போய் ஏதாவது ஒம்புழுக்கிறது. ஏன்னா திருவிழாவில் ஒம்புழுக்கிறது தான் ஈஸியாக கேஸ் வாங்குறதுக்கான மெத்தடு. ஏன்னா போலீஸ் ப்ரொடெக்ஷனுக்கு போட்டிருப்பாங்க. திருவிழாவில் ஒம்பு அப்படின்னோடனே ஒரு பெட்டி கேஸாவது போட்டுவிடுவாங்க. என்ன பண்ணுறது, வேணுன்ட்டே அந்த கேஸை வாங்கிட்டு கோர்ட்டுக்கு போய் கையெழுத்து போடுறது, இதை ரீல்ஸ் எடுத்து கெத்தாக போடுறது. அதை தான் கோபி சுதாகர் இது இப்போ நான் சொல்லும் போது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குல்ல, ஆனால் கோபி சுதாகர் அதையும் வாட்ச் பண்ணி செகண்ட் பிளாக் செந்தில் வெளியே வரான் அப்படிங்கிற காமெடி பண்ணியிருப்பாங்க. இப்போ அதாவது செகண்ட் பிளாக் செந்தில் தான்டா பார்த்தீங்க, செகண்ட் ஹாஃபில் என்ன ஆயிடும்னு நீங்கள் பார்த்துருப்பீங்களாடா அப்படின்னு கேட்குறாரு இல்லையா? நாளைக்கு இந்த மாதிரி ரீல்ஸ் போடுறவனுக்கு என்ன ஞாபகம் வரணும்? டேய் செகண்ட் பிளாக் செந்தில் காமெடி தான் ஞாபகம் வரணும். நாளைக்கு
கார் மேலே தொங்குறவனுக்கு என்னடா காரை டிச் பண்ணிருக்கீங்கன்னு அவர் கேட்குறாருல, அப்யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு கேட்குறாருல, அதுதான் ஞாபகம் வரணும். அந்த மாதிரி பாயிண்ட் போயிட்டு அந்த பிரச்சனைனா ஃபோன் பண்ணு, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் குங்குமம், வெள்ளை சட்டை, கிராப்பு, ஜீன்ஸுன்னு குறிப்பாக பண்ணும்போது வடிவேல் காமெடியில் வரும் இல்லையா, சிங்கமுத்து சொல்லுவார்ல, இனிமேல் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கும் போதெல்லாம் ஓனையாக தான்டா வரும் அப்படின்னு. அந்த மாதிரி ஜாதி வெறியர்களுக்கு இனிமேல் கூல்ட்ரிங்க்ஸ் குடித்தாலும் சரி, ரீல்ஸ் போட்டாலும் சரி, இந்த ஞாபகம் தான் வரணும். ஏன்னா அவங்க போராளிகள் இருப்பாங்க, வழக்கு போடுவாங்க, போராட்டம் நடத்துவாங்க. அதை எங்களால் கையாளுறதுக்கு நாங்கள் இந்த 100 வருஷத்தில் கற்றுக்கிட்டோம். வழக்கறிஞர் இந்த மாதிரி கூமுட்டை வழக்கறிஞர்லாம் வச்சுருக்கோம், எங்களுக்காக போய் வாதாடுவாங்க. அதே போல் போராட்டம் பண்ணால் கல்லை விட்டு அடிக்கிறதுக்கும் வன்முறை பண்ணுறதுக்கும் ஆள் இருக்காங்க. இதெல்லாம் ஏன் பண்ணுறோம்? பண்ணிவிட்டு வெளியே வந்தாலும், யுவராஜ் மாதிரி நாங்கள் கொலை பண்ணிட்டு வெளியே வந்தாலும் எங்களை ரீல்ஸ் போட்டு ஷார்ட்ஸ் போட்டு பாராட்டுறதுக்கு ஆள் இருக்கான். அந்த சமூக அங்கீகாரத்தை உடைக்கிறதெல்லாம் கோபி சுதாகர் வேலை பார்த்துருக்காங்க. அதனால தான் இவங்களுக்கு வந்து பயங்கர வந்து திருடனுக்கு தேல் கடிச்ச மாதிரி ஐயோ அம்மம்மா என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா நீ கேஸ் கூட நாங்கள் வாதாடுவோம், ஆனால் நீ இப்படி பங்கமாக களைச்சி விட்டிய, எங்கள்கிட்ட இந்த மாதிரி நடிகர்கள் கூட இல்லையா, இவ்வளோ க்ரியேட்டிவாக சிந்திக்கிறது கூட ஆள் இல்லையா. நான் படம் எடுக்கிறவங்களாம் ஒரு ஷாட் கூட வைக்க தெரியாமல் பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ இப்படி இருக்கும்போது கோபி சுதாகரை பார்த்தா எரியத்தான் செய்யும். இன்னும் மென்மேலும் கோபி சுதாகர் இது போன்ற, அது வந்து சாதி ஆணவ படுகொலைன்றது மட்டும் கிடையாது, பல்வேறு விதத்தில் நடக்கிற சாதி மத பெண்ணடிமைத்தன பிரச்சனைகளுக்கெல்லாம் அவங்க இந்த மாதிரி போடணும். இது ஒரு நல்ல துவக்கம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஓகே, ஒரு நிறைவான கேள்வி. இப்போ கோபி சுதாகர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய அரசியல்வாதிகள், மூத்த அரசியல்வாதிகள் குறித்தெல்லாம் கூட நிறைய வீடியோக்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்போல்லாம் அவங்களுக்கு சிக்கல் வந்தது இல்லையா? ஆனால் வந்திருக்கு. ஆனால் இவ்வளோ எக்ஸ்ட்ரீமுக்கு கொலை மிரட்டல் அளவுக்கு வந்தது கிடையாது. இப்போ கொலை மிரட்டல்கள் வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். அண்ட் ரீசெண்டாக லட்டு பாவங்களில் கூட அவங்க வீடியோ டெலீட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த முறையும் வீடியோ டெலீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது, இல்லை சேனலையே வந்து முழுதுமாக பேன் பண்ணணும்னு சொல்கிறதுலாம் எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்லை அவங்க அதுக்கு அசருவாங்களா? இல்லை, அவங்க அதுக்கு அசர மாதிரி தெரியலை. அவங்க முன்னாடி பல அரசியல் தலைவர்களை போட்டபோது அவங்க இவ்வளோ ஃபேமஸாக இல்லை அப்படிங்கிறது ஒன்று. அப்போ வந்து அரசியல் தலைவர்களை கலாய்ப்பது அப்படிங்கிறது வந்து கண்டென்ட் ஆகாமல் இருந்தது, அதை பார்த்துட்டு போயிடுவாங்க. கோபி சுதாகர் ஆக்சுவலி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க, நாங்கள் ஏன் அதை நிறுத்திட்டோம் அப்படின்னா, இப்போ வர எலெக்ஷனுக்கெல்லாம் அந்த பழைய கண்டென்ட் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நாங்கள் புதுசாக பண்ணோம்னா இங்கே கண்டெக்ஸ் தான் பண்ணுறோன்னு சொல்லி எங்களை சிதைச்சிருவாங்க, அது வேறு மாதிரி பொருள் போடுறது வேணான்ட்டாங்க. இன்னொன்று, நீங்கள் வந்து அரசியல் வீடியோ போடணும், இல்லை அரசியல் பற்றி நேரடியாக அரசியல் தலைவர்களை கலாய்க்கணும்னா நீங்கள் அரசியலில் ஈடுபட்டுருக்கணும் ஒரு விதமாக. ஓகே, இல்லைனா நீங்கள் வந்து ரொம்ப இரலவெண்ட்டாக போட்டுக்கிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு என்னன்னே தெரியாமல் போட்டுக்கிட்டு இருப்பீங்க. அது நல்லது கெட்டதுன்ற சொல்ல உங்களுக்கு அதோட எவ்வளோ அப்டேட்டடாக இருக்கீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ அது வந்து குவாலிட்டியாக வரும் அப்படிங்கிறதான். ஸோ அதனால் அவங்க வந்து தொடர்ந்து அரசியல் போடுவாங்க அப்படின்றது தெரியாது. ஆனால் நீங்கள் கேட்ட மிரட்டல், அதுக்கு வராத மிரட்டல் இதுக்கு வந்திருக்கு. ஓபிசி சாதியினர் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, லட்டு பாவங்களை அவங்களால டக்குன்னு நீக்க முடிஞ்சுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு மேல் இருப்பவர்கள்னு சொல்லிக்கிற பார்ப்பனர்களுக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்குது. அவங்க உங்கள் கையில் கத்தி இருக்குது, ஆனால் அவங்க 100 கத்தி 500 கத்திக்கு சமமான பேனாவை வச்சுருக்காங்க. பேனானா வந்து அறிவுத்தளம் எழுதுறதுன்னு சொல்ல, நீதித்துறை அவங்க கையில் வச்சுருக்கிறாங்க. பியூரோக்ரஸி ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல ஏகப்பட்ட பேர் அவங்க வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து சந்திரசூட் மாதிரி ஒருத்தர், தலைமை நீதிபதி மாதிரி ஒருத்தர் ஆர்டிகல் 370ங்கிறத ஒரே கையெழுத்தில் நீக்கிற முடியும். ஆர்டிகல் 370ங்கிறது ஒரு மாநிலத்துக்கே பெரிய ஒடுக்குமுறையை நீக்கிறது, அதாவது ஒடுக்குமுறையை மீண்டும் செலுத்துறது. நீ ஒருத்தனை தான் கொல்ல முடியும், அவங்க ஒரே தீர்ப்பில் 1000 பேரை வந்து வாழ்க்கையை கேள்விக்குறியாக்க முடியும். இப்போ அவ்வளோ அதிகாரம் படைத்தவர்களாக இருக்கிறாங்க. நீ ஏதோ ஒரு கையில் கத்தியை வச்சுக்கிட்டு ஒருத்தனை போய் போட்டு தள்ளுறத வீரன்னு நினச்சிக்கிட்டு இருக்க, இதுதான் அதிகாரம்னு நினச்சிக்கிட்டு இருக்க. அவன் வந்து நிராயுதபாணியாக இருக்கான், அவன் எந்த பொருளியல் சக்தியுமே இல்லாமல் இருக்கான், எந்த அதிகார பலமே இருக்கான். அவன்கிட்ட போய் நீ வந்து அவனை நசுக்கிறத வந்து ஒரு பெரிய வீரன் நினச்சிட்டு இருக்க. ஆனால் உன்ன மாதிரி 1000 பேரை ஒரே கையெழுத்தில் நீக்கிறதுக்கான எல்லா அதிகாரமும் படைச்சவன் மேலே இருக்கான். அப்போ நீ எதிர்த்து போராட வேண்டியது அவனை தானே, இவனை கிடையாது, இவன் உன்னோட சக தோழன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா தான் ஏன் லட்டு பரிதாபங்கள் நீக்கப்பட்டுச்சு, ஏன் இது யாரும் நீக்க மாட்டாங்க அப்படிங்கிறத ஜாதி வெறியர்களும் புரிஞ்சுக்கணும். அதனால் வந்து நம்ம இனிமேல் இதை நீக்க சொல்லி கோபி சுதாகர்கிட்ட கேட்காதீங்கிற முட்டா பசங்களா, லட்டு பரிதாபங்களை நீக்கினா நாங்கள் குரல் கொடுப்போன்ற நிலைமைக்கு நீங்கள் போகணுண்டா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, நேரத்திற்கு நன்றி. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.